துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக வனாந்திர பயணத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து மேஜை சூழ அமர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் நமக்குள் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை புதுப்பிப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலே கிறிஸ்தவத்தினுடைய குழந்தை பருவத்தில் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவானை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அந்த வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தை அதிகமாய் உலுக்கினதாக நான் நினைக்கிறேன். அந்த செய்தி கேட்ட பின்னதாக நான் வாழ்கிற வாழ்க்கை ஒன்றுமில்லை, தேவனுக்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து உயிரை மாய்க்கக்கூடிய அளவிற்கு இயேசுவையும் தெய்வத்தையும் நேசித்த இரத்த சாட்சியினுடைய தீர்க்கமான பட்டியல் உலக வரலாற்றில் இருக்கிறது. ஏறத்தாழ 13 கோடி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக இதுகாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்ததாக வரலாறு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்காக மரண பரியந்தம் உண்மையாயிருந்த பல கோடி மக்கள் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தார்கள். அவருடைய பின்னடிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த பாடம் கடந்த வாரத்திலே நான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அது என்னோடு பேசினதினாலே நான் அதை மறுபடியும் சபையாருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதை நாம் மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய பயணத்தை தொடருவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் எந்த மொழியிலே பேச வேண்டும் என்று யோசித்துக் கொண்டுதான் வந்தேன். கடந்த முறை பேசும் பொழுது ஆங்கிலத்திலே பேசினேன், அநேகர் தூங்கினீர்கள். ஆகவே இந்த முறை அந்த விபரீதமும் விபத்தும் நிகழக்கூடாது என்பதற்காக நான் தமிழிலேயே பேசுகிறேன். இடையிலே மலையாளமோ அல்லது ஆங்கிலமோ சேர்த்து சொல்லுகிறேன். ஆகவே டிரைவர் தூங்கினால் ரொம்ப பெரிய ஆபத்து. என்னை தூங்க வைக்காமல் பார்ப்பது உங்க பொறுப்பு. அதனால நாம் வேதத்திற்குள்ளாக பிரவேசிப்போம். தொடர்ந்து நாம் ஒன்று யோவான் என்றுதான் சில பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திலும் அந்த யோவான் நிருபத்தினுள்ள பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதல் நூற்றாண்டுடைய இறுதி பாகத்துறை, the tag end of the first century, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்தவர் தான் இந்த யோவான் என்று சொல்லுகிற அப்போஸ்தலன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். செபதியின் குமாரர்களாகிய யாக்கோபு யோவான் என்று நாம் வாசிக்கிறோம். செபதி அவருடைய 2 பிள்ளைகள், இருவரும் ஆண்டவருக்காக தங்களுடைய மீன்பிடி தொழிலை விட்டு ஆண்டவருக்கு பின் வந்தவர்கள். வெறும் சாதாரண ஒரு சொந்தக்காரர்கள் ஆண்டவருடைய சீஷர்களாகிறார்கள். பின்னதாக அவர்கள் இருவரும் ஆண்டவரால் அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவ்விதமாக உயர்த்தப்பட்ட அந்த மக்கள். ஆனால் யாக்கோபு அதை போல யோவான் இருவரும் ஒருவேளை தன்னுடைய தாயோடு கூட வந்து ஆண்டவரிடத்தில் கேட்டதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் உம்முடைய மகிமையின் ராஜ்யத்தில் வரும் பொழுது உம்முடைய சிங்காசனத்தினுடைய இடதுபுறமாக ஒரு மகனும் வலதுபுறமாக ஒரு மகனும் அமரும்படி அருள் புரிய வேண்டும் என்று அவரை பார்த்து கேட்டார். அவர் அதற்கு நேரடி பதில் சொல்லவில்லை, நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய ஆசை விருப்பம் என்ன? இயேசுவினுடைய மகிமையிலே அவருக்கு இடதும் வலதுமாக அமர வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் நிஜமாக நடந்த சம்பவம் என்ன? நான் சொல்லுகிறேன், ஸ்தேவானுக்கு பிற்பாடு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தது, கொல்லப்பட்டது இந்த யாக்கோபு என்று சொல்லுகிற அண்ணனாகும். யோவான் தம்பிதான் யாக்கோபு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோதுவினாலே யார் கொல்லப்படுகிறார்? இந்த யாக்கோபு கொல்லப்படுகிறார். ஆகவே நான் நம்புகிறேன், மகிமைக்கு உயர்த்தப்பட்ட பொழுது முதலாவது இயேசு அமரப்போகிற சிங்காசனத்தினுடைய இடது பக்கமோ வலது பக்கமோ முதலாவது யாக்கோபு போய் சேர்ந்து விட்டார். ஆனால் அதே சமயத்திலே தன்னுடைய தம்பியாகிய யோவான், அவர் மறுபக்கமாய் இருக்க விரும்பினவர். அவர் எப்பொழுது மரித்தார்? எல்லா சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் மரித்த பின்னதாகத்தான் கடைசியாக யோவான்
இயற்கையான மரணம் எய்தினார் என்று நம்பப்படுகிறது. நான் சொல்ல வந்தது, அப்படிப்பட்ட வயதான ஒரு மனிதனுடைய கடிதம்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பழுத்த பழமாக ஆன்மீக வாழ்க்கையிலே நன்றாய் முதிர்ச்சி பெற்ற பக்குவம் வாய்ந்த ஒரு அன்பு தகப்பனுடைய கடிதத்தை தான் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த பகுதி இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கிடைத்த நடைமுறையான சில சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவானுடைய காலகட்டத்தினுடைய அல்லது யோவான் இந்த நிருபத்தை எழுதும் காலகட்டத்தினுடைய தன்மைகள் என்ன என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக கிறிஸ்தவம் சந்தித்த பிரச்சனைகள், முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவம் சந்தித்த பிரச்சனைகள் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன். அது 4 காரியங்கள் மனதில் பதிப்பதற்காக நான் அதை பி என்ற எழுத்திலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவர்கள் சந்தித்தது என்ன என்று கேட்டால் என்ன சொல்லலாம்? பெர்சிக்யூஷன்ஸ். அவர்கள் கிறிஸ்துவுக்காக உபத்திரவம் அனுபவித்தார்கள். இயேசுநாதர் சொன்னார், நான் ராஜ்யத்திலே வரும் பொழுது மறுஜன்மம் காலத்திலே நீங்கள் என்னோடு கூட மகிமையிலே சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று சொன்ன போதிலும் கூட ஆண்டவர்களுக்கு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என்னுடைய சீஷர்கள் என்னுடைய ஃபேன்ஸ் அல்ல. இன்றைக்கு அநேகருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறது, விசிறிகள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு விசிறிகள் தேவையில்லை, அவருக்கு ஃபாலோவர்ஸ் வேண்டும். அந்த ஃபாலோவர்ஸ் அல்லது பின்பற்றாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு எந்த திக்கை நோக்கி பயணித்தாரோ, எந்த அடிச்சூடுகளிலே அவர் பயணித்தாரோ, அதுபோல போகிற கூட்டம்தான் இயேசுவுக்கு வேண்டும். அவர் சொன்னார், நான் சிலுவையில் மரிக்க போகிறேன், எருசலேமுக்கு போகிறேன், மூப்பர்களாலும் வேத பாரகர்களாலும் நியாயம் தீர்க்கப்பட்டு கடைசியிலே என்னை அவர் சிலுவையில் கொல்லுவார்கள். அதைத்தான் உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு இப்பொழுதைக்கு மகிமையான சிங்காசனம் அல்ல, மாறாக பாடுபடுகிற மரணமடையக்கூடிய ஒரு சிலுவைதான் நீங்கள் சுமந்து வர வேண்டும் என்று எச்சரித்தார். ஆகவே பாடுகளின் காலம், முதல் நூற்றாண்டு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவம் ஒருபோதும் என்ன சொல்லலாம், பட்டுமத்தையிலே பிறந்து வளர்ந்த ஒன்று அல்ல. மாறாக எரிக்கும் வெயிலிலே அல்லது நெருப்பிலே பூத்த மலராகத்தான் கிறிஸ்தவம் காணப்பட்டது. இதனாலே தான் கிறிஸ்து சொன்னார், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ள முயற்சிக்கும், ஆனால் ஒருபோது என்ன செய்யாது, இதை மேற்கொள்ளாது. It can never prevail the church that I'm going to build. இதுதான் கர்த்தர் சொன்னார். காரணம், this has been built upon the foundation of the rock of Jesus Christ himself. கிறிஸ்துவாகிய பாறையின் மேல், கண்மலையின் மேல் இது கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உபத்திரவங்கள் இருக்குமா? கட்டாயம் இருக்கும். அதுதான் கிறிஸ்தவத்திற்கு கிறிஸ்து கொடுத்த முதற் பாடம். நெருக்கமான பாதை, இடுக்கமான வாசல், பாடுகளின் பாதையிலே தான் கிறிஸ்தவர்கள் பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே யாராகிலும் பாடுபட்டு கொண்டிருந்தால், உபத்திரவப்பட்டு கொண்டிருந்தால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் சரியான பாதையிலே தான் போகிறீர்கள். கர்த்தர் சொன்னார், உங்கள் போகும் பாதையிலே பாடுகள் உண்டு. அப்படியானால் நீங்கள் பாடுபடும் பொழுது என்ன அர்த்தம்? You make sure that you are in the right path. When you are being persecuted, when you are tortured for Christ, make sure you are in this right path, you are following the master. அப்ப முதலாவது கிறிஸ்தவம் சந்தித்தது என்ன? பெர்சிக்யூஷன்ஸ். அது நம்முடைய பாடமா இருக்கும். அதனால ஏதோ புதுமையான ஒரு நெருப்பு வருகிறது. பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஏதோ உங்கள் நடுவிலே a strange fire. When you see the persecutions and sufferings around you, don't think this is a strange thing. Something strange is happening. No, that's natural for Christian life. கிறிஸ்தவனுக்கு பாடுகள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சுகபோகமாக செல்வ செருக்கோடு சுபிட்சமாக உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல கிறிஸ்து நம்முடைய சிலுவையை அல்ல, நம்முடைய சிலுவையை சுமக்க சொன்னார். Are you carrying your what you call the cross? If you, அந்த அர்த்தம் என்ன? கர்த்தர் எதற்கு அதை சொன்னார்? சிலுவை சுமக்கிறீங்களா என்று கேட்ட என்ன அர்த்தம்? Are you ready to suffer? கிறிஸ்தவத்தினுடைய முதல் பாடம். So the first century Christians were suffering because of the persecutions. Second, அவருடைய பிரச்சனை என்ன?
people of own self, the personal interest within the church. சபையினுடைய இரண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா? Not from the people outside, the people inside. தங்களுக்குள் நமக்குள் இருக்கக்கூடியவர்களே சபைக்கு உபத்திரவமாய் மாறினார்கள். அதற்கு நான் எழுதி வைத்திருக்கிறது people of personal interest, those who are still carnal, not grown-ups, still dwarf. கிறிஸ்தவத்தில் வந்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள், ஆனால் இன்னும் எப்படி இருக்கிறார்கள்? எனக்கு என்ன கிடைக்கும், சபைக்கு போனால் என்ன யார் மதிப்பார்கள், எனக்கு எந்த இடம் கிடைக்கும், என்னை யார் கனப்படுத்துவார்கள், எனக்கு நான் அங்கு பெரிய மனுஷனா இருக்க முடியுமா, என்ன எல்லாரும் போற்றுவார்களா, புகழ்வார்களா, அந்த எண்ணத்தோடு கூட வருகிறவர்கள். They will create schism in the assembly. They are the troublemakers. They will create schisms and separations, divisions among the children. இது அந்த காலத்தில், இந்த காலத்தில் மட்டும் இல்ல, even in the first century there was problems. First Corinthians வாசிக்கிறோம் இல்லையா, 1 கொரிந்தியர்ல அங்க என்ன பிரச்சனை? அங்க எத்தனை குரூப் இருந்துச்சு ஒரு சபையில? அவ்வளவுதானான்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு எத்தனையோ குரூப் இருக்கு. குரூப்னா நான் சொல்ற வாட்ஸ்அப் குரூப்பை பத்தி சொல்லல. இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்பையே ஒரு குரூப்பா மாத்தி அதுல 10 பேர் சேருவாங்க, அடுத்த 10 குரூப் அதுக்கு வேற, இப்படி எல்லாம் இருக்கு. அது நான் சொல்ல விரும்பல. ஆனால் சபைகளிலே இந்த சிஸ்டம், இந்த டிவிஷன்ஸ் வருவதற்கு என்ன காரணம்? People of carnal mentality and mind, those who are interested in their own personal interest. நான் நல்லா இருக்கணும், என்ன எல்லாரும் மதிக்கணும், நான் போல உட்கார்ந்து இருக்கணும், எந்திரிச்சு பேசணும், அப்படி நினைக்கிறவங்க சபையை பிளக்க தான் போவாங்க. அது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இருந்த பிரச்சனை. மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், teachers who were perverting the church or with the false doctrines. அதுக்கு ஆங்கிலத்தில் P என்ற எழுத்து வருவதற்காகத்தான் perverting teachers என்று எழுதி வைத்திருக்கிறேன். சபையை தவறான போதனைகளை கொடுத்து சபையை தங்கள் பக்கமாக இழுக்கக்கூடிய கூட்டம். எதற்காக இந்த false teachers வர்றாங்க தெரியுமா? They want followers and fans. ஆகவே அதுவரையிலும் சொல்லி இராத புதுமையான ஒரு கருத்து சொல்றது. பூர்வபிதாக்கள் அதெல்லாம் சொன்னாங்க, ஆனா இப்போ அதெல்லாம் சரியில்லை, நாங்க புதுமையானவர்கள், நாங்கள் என்ன சொல்லலாம், போஸ்ட் மாடர்ன், நாங்கள் வேதத்தை அவர்களை விட ஆழமாய் ஆய்வு செய்திருக்கிறோம், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிறது, கன்கார்டன்ஸ் 10 கன்கார்டன் ஒட்டுக்கா வச்சு ரெஃபர் பண்ணலாம், ஆகவே நாங்கள் முன்னோர்களை விட பிதாக்களை விட கற்றுத்தேறிவிட்டோம், அதனாலே இப்பொழுது தலைவர்களாய் இருப்பவர்கள் சரியில்லை, நாங்கள் புதுமையான போதனைகளை கொடுக்கிறோம், அதுதான் சரி. எதற்காக சொல்லுகிறார் தெரியுமா? To draw people after them. அவர்களுக்கு வேண்டும், அவர்கள் பின்னால். இவ்விதமான perverting teachers, இது அந்த காலத்திலும் இருந்ததை சொல்லுகிறேன். சபையில மிகப்பெரிய பிரச்சனை false teachers. கடைசியாக நான் சொல்லுகிறது, அந்த காலத்தினுடைய philosophers, அந்த காலத்தில் இருந்த தத்துவ ஞானம் கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டு வந்தது. ஏனென்றால் philosophers கூட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் வந்த பொழுது கிறிஸ்தவத்திற்குள்ளாக தங்களுடைய தத்துவ ஞானங்களை புகுத்தி அதன் மூலமாக சபையை அழிக்கும்படி பிரயாசப்பட்டார்கள். இது 4வது ஆட்கள். யாரெல்லாம் பார்த்தோம்? persecutors, அடுத்ததாக people of self interest, then perverting people, perverting teachers, கடைசியாக இங்க வாசிக்கிற philosophers. நான் சொல்ல வந்தது, யோவானுடைய காலகட்டம், இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே இருந்தது. ஆனால் முக்கியமாக இந்த நிருபத்தை அவர் எழுதுவதற்கு காரணம், ஏதோ கடைசியாக சாக போறேன், அதுக்கு முன்னாடி கடிதம் எழுதணும் என்று எழுதல. எதற்காக எழுதுகிறார்? He was forced and compelled by the situations around him. அது எழுதாமல் இருக்க முடியல. அவருடைய பிரச்சனை என்ன, அந்த நாட்களுடைய சபையினுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன என்று பார்த்தால், நான் சொன்னேன்லவா, இதுல வாசிக்கிற வசனத்தை வேகமாய் வாசிப்போம். 4:1 வாசிப்போம். 1 John chapter 4 verse 1.
போதும். beware of the false prophets, கள்ள தீர்க்கதரிசிகள். அப்ப யோவானுடைய காலகட்டத்திலேயே யாரெல்லாம் தோன்றி இருக்கிறார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள். காரணம், தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு தேவையில்லை. அன்றைக்கு வேதம் பூர்ணமாக யோவானோடு கூட வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. இனி ஒரு தீர்க்கதரிசியாக யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. போதகர்கள் தேவைப்படுகிறது. ஆனால் வந்தவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். அக்காலத்திலே தான் இந்த நிருபம் எழுதுகிறது. இரண்டாவதாக அடுத்ததாக வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். 2:26. Those who deceive us என்று வாசிக்கிறோம். டிசப்டர்ஸ், வஞ்சிக்கிறவர்கள், மலையாளத்தில் தெற்றிക്കുന്നவர், வழி தவறச் செய்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக 2:18. பிள்ளைகளை, இது கடைசி காலமாய் இருக்கிறது. இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அப்ப யோவானுடைய காலகட்டத்தினுடைய பிரச்சனை என்ன? ஒன்று, கள்ள தீர்க்கதரிசிகள் இப்பொழுது எங்கும் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக யார் இருக்கிறார்கள்? வஞ்சிக்கிறவர்கள், டிசீவர்ஸ். அவருடைய நோக்கமே வஞ்சிப்பது. இது எந்த ஆவி என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இது பிசாசினுடைய ஆவி என்பதை அறிந்திருக்கிறோம். மூன்றாவதாக யார் வந்திருக்கிறார்கள்? வெறும் கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல, வஞ்சிக்கிறவர் அல்ல, மாறாக யார் வந்திருக்கிறார்கள்? அம்பாசடர்ஸ் ஃபார் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்த காலகட்டம். இது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில. எப்படி நான் நினைச்சேன் இப்பதான் அந்தி கிறிஸ்துவனுடைய தோற்றம். இல்லை, முதல் நூற்றாண்டு துவக்கியே அந்தி கிறிஸ்துவனுடைய, எதிர் கிறிஸ்துவனுடைய மறைமுகமான அல்லது மறைந்திருக்கக்கூடிய தன்மையிலே எதிர் கிறிஸ்து கிரியை செய்து கொண்டுதான் வருகிறார். ஆனால் அதே கிறிஸ்து, ஆவியில் கிரியை செய்கிற அதே கிறிஸ்து, அந்த எதிர் கிறிஸ்துவானவன் சரீர பிரகாரமாக நிச்சயமாய் தோன்ற போகிறார். அது எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. 2 தெசலோனிக்கேயர்ல அதை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் ஸ்பிரிச்சுவலாக இந்த எதிர் கிறிஸ்து கிரியை செய்கிறார். அப்போ 3 விதமான ஆட்கள் அந்த காலத்தில் நடமாடி கொண்டிருக்கிறது. இதிலே நான் அன்றைக்கு இவர் சந்தித்த 3 பிரச்சனைகள், கோட்பாடு ரீதியாக, உபதேச ரீதியாக, தத்துவ ரீதியாக இவர் சந்தித்த அன்றைக்கு வந்த பிரச்சனையை நான் முதலாவதாக காணப்படுகிற ஒரு கூட்டம், அவர்களை நாம் என்ன டியூவலிசம் ஆஃப் நாஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள். அவருடைய கோட்பாடு நாஸ்டிசம் என்று சொன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலையா? சபையாருக்கு தெரியுதா? நாஸ்டிசம் ஆங்கிலத்தில் சொன்ன நாஸ்டிசம், தமிழ்ல ஏன்னா இது கொலோசியர் படித்தோம். நம்முடைய அருமை சகோதரர் சுரேஷ் பாபு அவர்கள் இந்த நாஸ்டிசம் அதை வச்சு நிறைய விரிவாக விளக்கமாக சொன்னார். நான் அதற்கெல்லாம் போகல. இந்த நாஸ்டிசம் ஞானவாதிகள், மிஸ்டிசிசம் என்பதனுடைய ஒரு பொருள் விளக்கமாக இருக்கிறது. அதாவது ஞானவாதம் என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு எட்டாத ஒரு உயர்ந்த ஞான தன்மையிலே வாழ்கிறவர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அவர்கள் அந்த ஞானத்தை போற்றுகிறவர்கள். அந்த ஞானத்திலே அவர்கள் பல தத்துவங்களை சொன்னார்கள். குறிப்பாக கிறிஸ்துவத்திற்கு எதிராக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு தத்துவம் தான் டியூவலிசம் என்று சொல்வார்கள். இந்த டியூவலிசம் என்று சொன்னால் அதனுடைய தமிழாக்கம் என்ன? இரண்டு தன்மைகளை கொண்டது என்ற அர்த்தம். இவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த நாஸ்டிசிசத்துல, இந்த டியூவலிசத்துல என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், Jesus Christ is neither God nor man. இயேசு கிறிஸ்து பூரண தெய்வமும் அல்ல, பூரண மனுஷனும் அல்ல. பின்ன he is something or someone in between. அப்படின்னு என்ன அர்த்தம் அதற்கு? He is somewhat inferior to God and somewhat superior to man. இதுதான் அவங்க கோட்பாடு. அப்ப இயேசு கிறிஸ்து யார் அல்ல? தெய்வம் அல்ல. அப்படியே நீங்க தெய்வம்னு கூப்பிட எப்படி கூப்பிடணும்? He is not the chief God, he is the குட்டி தெய்வம். இல்லையா? ஒரு குட்டி தெய்வம். பெரிய தெய்வம் அவர் அதை விட சின்னது, ஹைட்லையும் வெயிட்லையும் கொஞ்சம் சின்னது. அதுக்கப்புறம் தான் யாரு? மனுஷர்கள். இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு நிலவி இருந்தது.
அதற்காகத்தான் யோவான் அநேக வசனங்களை 1 யோவான் எழுதியிருக்கு. எதற்காக எழுதியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து யார்? தெய்வமா மனுஷனா? நாம் என்ன சொல்லுவோம்? நாம் என்ன நம்பி இருக்கிறோம்? Jesus Christ is 100% perfect God as well as he is 100% perfect human being. அப்படிதானே நம்புகிறோம். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா சபையாருக்கு? அப்போ தெய்வம் இயேசு கிறிஸ்துவானவர் பூரண தெய்வம், அதே போல் பூரண மனுஷன். இதற்கு தியாலஜியில் என்ன சொல்வாங்க எனக்கு தெரியல, ஒரு வார்த்தை பயன்படுத்துவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவனுடைய டிவினிட்டியும் ஹியூமனிட்டியும் எப்படி ஒன்றோடு இணைந்து இருக்கிறது என்று கேட்டால் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன். எங்காகிலும் ஒரு பால் விற்கிறது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? 100% பால், 100% தண்ணீர். அப்படி ஒரு பால் எங்கேயாவது கிடைக்குமா? ஒன்னா ஒரு 50% தண்ணீர், 50% பால், அதானே கலவை. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? 100% கிறிஸ்து, இயேசு தேவன், 100% மனுஷன். எப்படி இணையும்? அப்ப கலக்க முடியாது. சேர்ந்தா என்ன ஆகும்? பெர்சன்டேஜாக மாறும். ஆனா இங்க என்ன இல்லை, தனித்தனியாக இருக்கு. செப்பரேட் டிஸ்டிங்விஷ்ட் பர்சனாலிட்டியாக கிறிஸ்துவை பார்க்க முடியும். இது அவர்கள் நம்பல. அவர்கள் என்ன எதிர்த்தார்கள்? இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம், செகண்டரி காட். He may be equal to archangels, அப்படி நம்புகிறார்கள். ஆனா அவர் ஒருபோதும் தெய்வம். இது ஒரு கோட்பாடு அந்த காலம் இருந்ததுனாலே யோவான் இதை வல்லமையாக நகசிகாந்தம் அல்லது சொல்லலாம் நகமும் பல்லும் பயன்படுத்தி எதிர்க்கிறது தான் இந்த புத்தகம். இரண்டாவதான ஒரு கோட்பாடு, அந்த காலத்திலே காணப்பட்ட கோட்பாடு தான் டாசெட்டிசம் என்று சொல்வார்கள். டாசெட்டிசம் என்ற வார்த்தையினுடைய அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மை, அதாவது மனித தோற்றம் இருக்கிறது அல்லவா, இட்ஸ் நாட் ரியல். அது ஒரு ஃபேண்டசி. அவருக்கு சரீரம் இருக்கு, ஆனா இந்த மாதிரி சரீரம் இல்லை. நம்மை போல ஊன் உடல் கொண்ட ஒரு சரீரம் இல்லை. He appeared to be a man. இதுதான் டாசெட்டிசம். இதுவும் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷனானு கேட்டா, மனுஷ சரீரத்தில் வந்தாரா? வந்தாரு, பார்ப்பதற்கு மனுஷ சரீரம், ஆனால் இட்ஸ் நாட் ரியல். இப்படி போதிச்சாங்க. இன்னொரு குரூப் அடுத்தவங்க என்ன சொல்றாங்க? அவர் பேரு செரிந்தஸ் என்று சொல்லுகிற மனுஷன். இவரும் யோவானுடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் ரோமன் ஏசியாவில் வாழ்ந்த மனுஷன். இவரும் பெரிய தத்துவ ஞானி, கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய போதனை கொடுத்தவர் தான், பிரசங்கியார் தான். அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், அவருடைய கோட்பாடு இந்த வார்த்தையை கேளுங்க. ஜீசஸ் வாஸ் only a man. Jesus was only a man, and divine Christ entered into this human being or Jesus at the time of his baptism. Then before the crucifixion, the divine Christ disappeared from Jesus and Jesus died as a human being. நான் தமிழிலே சொல்லுகிறேன். இயேசுவானவருக்குள் திவ்ய கிறிஸ்துவானவர் அவருடைய ஞானஸ்நான வேளையிலே உட்புகுந்தார். அதாவது ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்தில் அவர் யாராயிருந்தார்? வெறும் இயேசு, மனுஷன். ஆனால் கிறிஸ்து என்னும் தெய்வத்துவம் அந்த ஞானஸ்நான வேளை அவருக்குள் பிரவேசித்தது. அதற்கு 3 வருஷம் முடித்து சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன் அவருக்குள் இருந்த கிறிஸ்துவத்துவம் அல்லது அந்த மேசியாத்துவம் அல்லது என்ன சொல்லலாம், அதற்கு அந்த தன்மை, அந்த திவ்ய கிறிஸ்து போய்விட்டார். யாராய் மரித்தாராம்? வெறும் சாதாரண இயேசுவாக. அதனால தான் அப்படி அழுதாரு என்றெல்லாம் அவர்களும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிலாசபிக்கல் எரர் என்று சொல்லலாம், ஹெரசி என்று சொல்லலாம். இதுதான் யோவானை இது எழுத வைப்பதற்கு. அதனால தான் நம்ம படிக்கும் பொழுது கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஏன்டா இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நமக்கு புரிவதில்லையே என்று ஆனா இதெல்லாம் பின்னணியாக வைத்து படித்தால்தான் யோவான் சீஷனுடைய அப்போஸ்தலனுடைய இந்த புத்தகத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதில் முக்கியமாக நான் அதற்கு கொடுக்க வேண்டிய தலைப்பு, இன்றைக்கு நான் சொல்ல போகிற செய்தியினுடைய தலைப்பு, live to prove your word.
live to prove your word. That means your life should prove what you say is true. புரியுதா தினேஷ்? Your life should prove what your lips says true. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் சொல்லுகிறது உண்மைதான் என்று உங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும்? நிரூபித்து காண்பிக்கணும். இதுதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு. நான் யோவான் நிருபத்தினின்று 4 வசனங்களை வாசிக்க வைக்கிறேன், கவனியுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதல் வசனங்களை மட்டும் வாசிப்போம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். ரைட், அடுத்தது 1 யோவான் 2:4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். படிங்க. அடுத்ததாக 1 யோவான் 2:9. 1 யோவான் 2:9. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரை இருக்கும் இருளிலே இருக்கிறார். அடுத்ததா 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். 4 வசனங்கள் யோவான் எழுதினார். இந்த 4 வசனங்களிலே எதை முக்கியப்படுத்துகிறார்? எதை சொன்னார்? சொல்லியும். நீங்க சொல்லுகிறீர்கள், ஆனா என்ன செய்வதில்லை? செய்வதில்லை. சொல்லுகிறீர்கள், என்ன சொல்லுகிறார்கள்? 4 காரியங்களை சொல்லுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? கொஞ்சம் அதை நான் முதலாவது சொல்லுகிறேன். 1 நானே சொல்லுகிறேன். முதலாவது 1 யோவான் 1:6 படி என்ன சொல்கிறார்கள்? நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். We have fellowship with the triune God. இதான் அவங்களுடைய முதல் claim. They demand, they claim that we have fellowship with the triune God. தெய்வத்தோடு எங்களுக்கு ஐக்கியம் உண்டு என்று அப்படி மாறுதட்டி சொல்லுகிறார்கள். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்கள்? 1 யோவான் 2:4 வாசிக்கும் பொழுது அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். They claim and they demand that we know the real and true God. சத்திய தெய்வத்தை நாங்கள் அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். மூன்றாவது 1 யோவான் 2:9 வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஒளியிலே இருக்கிறோம் என்று சொல்லு. We are in the light. We are living in the light. What a wonderful claim, இல்ல? அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். They claim that we love God. We are the lovers of God. தேவனை நேசிக்கிறவர்கள் நாங்கள். இந்த 4 claims, really இந்த 4 claims இருக்கு. That is the proof of Christian. கிறிஸ்தவன் என்று சொன்னால் இந்த claim பண்ணணும். அல்லது claim பண்ண மட்டும் பத்தாது, என்ன செய்யணும்? அதுபோல வாழணும். என்ன claim? 1, நாங்கள் தெய்வத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள். Yes, true. We Christians are in fellowship and relationship with the living God. Only we have that privilege. நமக்கு தான் தெய்வத்தோடு ஐக்கியமாயிருப்பதற்கான, அதை நான் விளக்குகிறேன், தெய்வத்தோடு ஐக்கியமாயிருப்பதற்கான பெரிய privilege, பதவி கிடைத்திருக்கிறது. இரண்டாவது, அவரை அறிந்திருக்கிறோம். Yes, we are the people who knows God. தெய்வத்தை அறிகிறவர்கள், அறிந்தவர்கள். இது ஒரு பெரிய சொல்லுவதற்கு ஒரு சந்தோஷம் இருக்கா? We are the people who know God. தெய்வத்தை அறிகிறவர்கள். உலகத்திலே 1000 கோடி அஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், அறியாதவர்கள் இருக்கிறார்கள். நடுவில் ஒரு கூட்டம் மக்கள் சொல்லுகிறார்கள், we know our God. We know the living and true God என்று சொல்லுகிற பெருமை அது கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், we are living in the light. நாங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறோம். உலகத்திலே இந்த ஒரு கூட்டம் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மட்டும்தான்
இதை சொல்ல முடியும். நாங்கள் ஒளியிலே நடக்கிறோம். நான்காவது என்ன சொல்லுகிறார்? We love God. Really? We are the people who love God. உலகத்தில் யாரும் தெய்வத்தை நேசிப்பதில்லை. ஆனா நாம் தெய்வத்தை நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டும். ஆனா இது நம்முடைய கிளைமாக இருக்கிறது. இங்க என்ன சொல்லுகிறார்? இப்படி சொல்லியும் இவ்வளவெல்லாம் பிரிவிலேஜ் பெற்று இவ்வளவெல்லாம் கிளைம்ஸ் டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்க சொல்லுகிறீர்களே, are you able to prove what you say? சொன்னாயே எனக்கு தெய்வத்தை தெரியும், நான் ஒளியிலே இருக்கிறேன், நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், இதெல்லாம் சொல்லியும் அதை செயலின் மூலமாக வெளிப்படுத்த முடிந்திருக்கிறதா? இதுதான் யோவான் கேட்கிறார். அப்படி இல்லை என்றால் நீங்கள் யார் என்றும் கீழே சொல்லுங்க. உங்களுக்கு ஒருவேளை டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ற மனுஷனு தெரியும். இந்தியாவினுடைய எத்தனாவது பிரசிடென்ட் தெரியாது. அவர் ஒரு பிரசிடென்ட் மற்றும் ஹீஸ் அ பிலாசபர். இந்தியாவுடைய ஒரு அற்புதமான தத்துவ ஞானி தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் புக்குகள் எல்லாம் நேரம் நான் படிச்சது இல்லை, ஆனால் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனதில் இன்னைக்கு வந்துச்சு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஆர்டினரி பீப்புள் வித் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கிளைம்ஸ். கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கிளைம்ஸ் சொல்லுகிற, பேசுகிற வெறும் சாதாரண மக்கள். They simply claim extraordinary things, but they don't leave it out. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா? என்னென்ன படிச்சோம்? நாங்கள் தெய்வத்தோடு ஐக்கியப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், ஒளியில இருக்கிறவர்கள், தெய்வத்தை நேசிக்கிறவர்கள், எங்களுக்கு ஆண்டவருக்கும் மட்டும்தான் சம்பந்தம், அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஜாதி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க. கிறிஸ்தவங்க வாழ்க்கையை பாருங்க, வட்ட பூஜ்யம். They claim to be heroes, but they look like, or they live like simple heroes. நான் சங்கடத்தோடு பேசுகிறேன் அல்லது உங்களை சங்கடப்படுத்தும் பேசல, என்னுடைய நிலைமையை நான் சொல்றேன். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடியாக நாம் நம்முடைய என்ன சொல்ல, உரிமை பாராட்டலுக்கு ஏதுவாக வாழ்கிறோமா என்பதை கொஞ்சம் நாம் சிந்திப்பதற்காக இதை சொல்லுகிறேன். இதை என்னுடைய உள்ளத்தினின்று நேற்று தினத்தில் இரவு தியானித்த பொழுது எனக்கு கர்த்தர் கொடுத்த சிந்தனைகள், அது என்னோட பேசினதுனாலே இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த 4 குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ராதாகிருஷ்ணனை கதை சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், சிம்பிளி கிளைம் பண்றவங்களா இருக்காதீங்க. நான் சொன்ன தலைப்பு என்ன? Live to prove what you say is true. Live to prove what you say is true. நீ சொல்வது உண்மை என்றால் அதை வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து காண்பி என்று சொல்வதற்காக இதை சொன்னேன். இப்பொழுது நான் அதன் விளக்கத்திற்கு வருகிறேன். நான் இங்கே எழுதிய we are the people first who live in fellowship with God. Second, who knew God in a personal way. 3, who live in the light as the children of light. And the 4th, the people who love God intimately. இதுதான் நாம். அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் நம்மேல் விழுந்த கடமைகள் என்ன, அதையும் இந்த யோவான் சொல்லுகிறதையும் பார்க்கும். முதலாவது நாம் முதல் வசனத்துக்கு வரும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள், ஆனால் என்ன செய்கிறோம்? அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அது நம்முடைய கிளைம். ஆனா என்ன செய்கிறோம்? இன் ரியாலிட்டி யாரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? வாசிப்போம். யாரோட ஐக்கியம்? 1:3 வாசிக்கலாமா? இல்ல, அந்த 5வது வசனம் 1:5 படிங்க. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. யோவான் சொல்லிட்டார். என்ன சொல்லுகிறார்? நாம் யாரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? The God who is the true light.
மெய்யான ஒளி. அவரோட தான் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே சொல்றோம். ஆனா எப்படி நடக்கிறோம்? ஒளியோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், நடப்பது அது முடியுமா? அது கான்ட்ராஸ்டா தெரியல. Is it possible to have fellowship with one who is the light and walking in darkness? எனக்கு புரியல. ஆனா யோவான் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு அப்படி அநேகர் இருக்கிறாங்க என்பதற்காக சொல்லுகிறார். அப்போ இந்த ஒளி என்ற வார்த்தை இருக்கு, யோவானுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. உங்களுக்கு தெரியும், காஸ்பல் எழுதும் பொழுதும் அதை சொல்லுகிறார். சில வசனங்களை உங்களுக்கு வேகமாய் வாசித்து காண்பிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை யோவான் சொல்லுகிற வேத வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். ஒன்று, அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்கள், நான் அது பின்னால் வருகிறேன். முதலாவது, அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். ஏன் நாம் சொல்லுகிறோம்? ஏன் சொல்லுகிறோம்? வேதவசனம் நமக்கு அது சொல்லிக் கொடுத்து இருக்கிறது. அதற்கான சில வசனம் முதலாவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் அவருடைய ஐக்கியத்திற்குள் வந்தவர்கள் அல்லது வந்திருக்கிறோம் என்பதனுடைய சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். Why God has called you, அல்லது தேவன் என்ன ஏன் அழைச்சாரு? To preach the gospel. அதான் முக்கியம். என்ன செய்யணும்? What is the main purpose, chief purpose of the calling? Why God has called us? நம்ம ஏன் அழைச்சாரு தெரியுமா? பிதா எதற்கு அழைச்சாரு? தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா அந்த பர்பஸ் நிறைவேறி இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன சொல்லுகிறோம்? நாங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட அப்பத்திலே பங்கேற்ற பொழுது, திராட்சை ரசத்தை குடித்த பொழுது என்ன சொன்னோம்? We have fellowship with Christ as well as with one another. இதான் சொன்னோம். இங்க ஐக்கியத்துல பங்கெடுக்கும் என்னன்னு டிக்ளேர் பண்ணோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஐக்கியம் உள்ளவர்கள், அத்தோடு மற்றவர்களோடும் ஐக்கியமுள்ளவர் இருப்பதனால இந்த அப்பத்தை பெற்றோம். அதான் அவருடைய அர்த்தம். சோ நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு. அதில் சில வசனங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். 1:3, இதே 1 யோவான் 1:3, 1:5 வாசித்த வசனங்கள் தான். அதாவது 1 John 1:3. இங்கே யோவான் ஏன் எழுதுகிறார் கடிதத்தை? அவர்களுக்கு 5ஆம் வசனத்தை வாசித்தால், எங்களுடைய ஐக்கியமோ, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய ஐக்கியம். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், எங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக நான் நினைக்கிறேன் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலரும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய விசுவாசிகளும் அல்லது மொத்தமான அப்போஸ்தலர் கூட்டத்தை குறிப்பிடுகிறாரோ எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்லுகிறார், எங்களை தேவன் ஏன் அழைத்தார்? கிறிஸ்துவானவர் எங்களை பெயர் சொல்லி ஏன் அழைத்தார் தெரியுமா? அவரோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்காக அழைத்தார். இந்த அழைப்பு பிதாவினிடத்தில் வந்திருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய ஐக்கியம் யாரோடு? பிதாவாகிய தேவனோடும் அவரால் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்களுக்கு ஐக்கியம் உண்டு. இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்தார் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய ஐக்கியம் அல்லது அப்போஸ்தலருடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் கிறிஸ்துவோடும். இப்ப என்ன சொல்றார் தெரியுமா? அந்த ஐக்கியத்தை நீங்களும் அடைய வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கும் எங்களுக்கும் ஐக்கியம் உண்டாவதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறேன். அப்ப இந்த நிருபம் வாசிக்கிறவங்க என்ன நினைக்கணும்? ஒருவேளை இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் அப்போஸ்தலரோடும் ஐக்கியம் இல்லாதவர்கள் அந்த பர்பஸை நிறைவேற்ற சொல்லுகிறார், ஐக்கியமாயிருக்கணும் என்று சொல்வதற்காக. இது சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? மற்ற வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அதுதான் முக்கியமான வசனம். அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இந்த ஐக்கியத்தை சொல்லுவதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். We have been brought into the fellowship என்ற வார்த்தையின் மூலமாக இந்த வசனத்தை சொல்லுகிறேன் விளக்குவதற்கு. Matthew chapter 11 verses 29 and 30. Yes. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இந்த நுகம்
யாருடைய நுகம்? இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்ன வாங்க. ஆனா இங்க சொல்கிறது என்ன? உங்க நுகத்தை எடுத்துட்டு பின்னாடி வர சொல்லல, என் நுகத்தை உங்கள் மேல் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஏர் உழுகிற அந்த ஏரை பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அங்கே 2 மாடுகள் இணைப்பதற்காக நுகம் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பின்னால் ஒருவர் அதை கட்டுப்படுத்தி நடத்தி கொண்டு போகிறதை பார்க்க முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் உங்களோடு கூட இணைக்கப்பட விரும்புகிறேன். I want to come under one yoke. அது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கக்கூடிய ஃபெல்லோஷிப். அதுதான் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்தில் வரணும், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும், என்னோடு கூட ஒருமித்து பயணிக்கணும். அப்ப ஃபெல்லோஷிப்ல என்ன இருக்கு? ஒரே நுகத்திற்கு கீழா இருக்கிற அனுபவம் தான் ஐக்கியப்படுதல் என்ற வார்த்தையின் மூலமா இயேசு விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம். நானும் இயேசுவும் ஒரே நுகத்தின் கீழ் ஐக்கியப்பட்டிருந்தால், கட்டப்பட்டிருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் நினைச்சது போக முடியுமா? அவர் எந்த பக்கம் திரும்புகிறாரோ அந்த பக்கமாய் திரும்புகிறேன். அவர் எந்த மண்ணிலே அது கால் மிதிக்கிறாரோ அதே மண்ணிலே நான் பயணிக்கிறேன். அவருடைய நோக்கம் என்ன? அதுதான் என் நோக்கம். அவரை விட்டு அவருடைய பர்பஸ் நிறைவேற்றாமல், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் என்னால் வாழ முடியாது. பிகாஸ் ஐ ஆம் அண்டர் ஒன் யோக் வித் ஹிம் டுகெதர். அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். அப்ப தேவன் நம்மை எதற்கு அழைத்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக. அதில் முக்கியமாக ஒரு வசனத்துக்கு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசை, அவருடைய விருப்ப ஜெபத்திலே, அதாவது யோவான் 17ஆம் அதிகாரம் 21 கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். we have been discussing, அதை பத்தி நாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் யோவான் அந்த 17ஆம் அதிகாரம் 21 என்ன, அந்த 17ஆம் அதிகாரத்திற்கு என்னங்க தலைப்பு கொடுப்போம்? எல்லாரும் வேத மாணாக்கள், அதனால கொஞ்சம் கேட்கிறேன். வசனத்தை நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், அறிஞ்சுக்கிறோம்? யோவான் 17 என்று சொன்னாலே நம்முடைய மனதிற்கு வருகிற தலைப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபம். வெரி குட். இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்? ஹை பிரீஸ்ட்லி இன்டர்சீடிங் ஆர் இன்டர்செஷன் என்று சொல்லலாம். சரி, அதிலே ஆண்டவர் என்ன தெரிவிக்கிறார்? இந்த யோவான் 17 இயேசு கிறிஸ்துவனுடைய மனதின் ஆசைகள் பிதாவினிடத்திலே சொல்லு, அவருடைய விருப்பங்களை தெரிவிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, அந்த பிள்ளைகள் மூலமாக வருக போகிற பிள்ளைகளை குறித்து, அதற்கு பின் இனிமேல் வருகிறவர்களுக்காகவும் அதை சொல்லி ஜெபிக்கிறார். இயேசுவினுடைய மனதின் விருப்பம், the desire of the Lord Jesus Christ has been intimated or to the Father. இங்கே வாசித்த வசனம் என்ன சொல்கிறது? யோவான் 17:21. நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருப்பதற்கு. இந்த வார்த்தை புரிகிறதா? நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும். இங்க அவருடைய விருப்பம் என்ன? என்னை நம்புகிற பிள்ளைகள் நாம் இருவரும் எப்படி ஒட்டிக்கிட்டு வாழ்கிறோமோ, எந்த அளவிற்கு இன்டிமேட்டாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதை போல இந்த பிள்ளைகளும் என் ஜனமும் நமக்குள்ளாக ஒட்டிக்கிட்டு வாழ். They should be stuck together. They should be bonded like anything. They should be cleaved together. இதுதான் அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே உபாகமத்தில் வாசிக்கப்படுவதெல்லாம் கர்த்தரா உங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல், மலையாளத்தில் பற்றி கொண்டிருക്കുക, தமிழ்ல என்ன? சேர்ந்து கொள்வேன். அந்த சேர்ந்திருத்தல் அந்த வார்த்தை மலையாள வேத புத்தகத்துல பற்றி கொள்ளுதல். பற்றி கொள்ளுதல் என்ன அர்த்தம்? cleaving together, inseparably bonded together. பிரிக்க முடியாதபடி உள்ள ஒரு பந்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யார்? பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறோம். இது நம்முடைய ஒரு கிளைமாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அது என்னை அதிகமாய் இன்றைக்கு தொட்ட வசனம் 1 கொரிந்தியர் 6:17. நம்முடைய ரிலேஷன்ஷிப், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை இது அதிகமாய் விளக்குகிறது. 1 கொரிந்தியர் 6:17.
அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறார்கள். திருமணத்திலே தான் சொல்வார்கள் இல்லையா, இருமனம் ஒரு மனம். அதேபோல் இரு சரீரங்கள் இப்பொழுது ஒரு சரீரம் என்று சொல்வார்கள். இந்த உறவும் இந்த ஐக்கியம் தான் தெய்வத்தோடு நமக்கும் இருக்க வேண்டிய ஐக்கியம். ஒரு புருஷன் மனைவி அவர்கள் உடன்படிக்கை செய்து இணைந்து விட்டால் ஒரு காலமும் பிரியாதது போல, பிரிக்க முடியாதது போல, இன்றைக்கு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவோடு கூட எப்படி இருக்கிறோமா? ஒரே சரீரம் அல்ல, ஒரே ஆவியாயிருக்கிறோம். ஒரே ஆவியாயிருக்கிறோம். என்ன ஆச்சரியமான ஒரு பந்தம்! கிறிஸ்துவினுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் இரண்டரை மிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் யார்? எவ்வளவு ஆச்சரியமான ஒரு உறவுக்குள் வந்திருக்கிறோம். இது நம்முடைய பெருமை மட்டுமா? ஆனால் அந்த பெருமையை சொல்லிட்டு நான் முதல் பாகத்தை மட்டும் இன்னைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 1:6 மறுபடியும் வாசிக்கும். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். If you don't prove what you say, if you don't prove what you say through your life, then who are you? நீங்க யாரு? நீங்க யாரு? சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. I am a liar. நான் பொய்யன். என்ன நம்பாதீங்க. நான் பொய் சொல்றவன், நான் பித்தலாட்டம் செய்கிறவன், வஞ்சகன், யாக்கோபை விட கேவலமானவன். சொல்லியும் சொல்லியும் இதெல்லாம் வாயில சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவனை பெருமையா பேசிக்கிட்டு இப்படி வாழ்ந்தால் நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல உலகத்திற்கு முன்னதாக டிசெப்டர்ஸ். we are lying to the world. உலகத்திற்கு பொய் சொல்றோம். நாங்க யாரு? தெய்வத்தோடு ஐக்கியப்பட்டவங்க, அவருடைய நுகத்திற்கு கீழாக ஒன்றாய் பயணிக்கிறவர்கள், அவரோடு ஒரே ஆவியாய் கலந்திருக்கிறவர்கள். தெய்வ ஆவி எங்களுக்குள், எங்க ஆவி தெய்வத்திற்குள். அப்படி உறவில் இருக்கக்கூடிய நாம் இதை சொல்லிக்கிட்டு இருளிலே நடந்தால் நாம் யார்? பொய்யர். நான் இன்னைக்கு நேற்று தினத்தில் உட்கார்ந்து வாசிச்சு ரொம்ப நேரம் தூங்காம இருந்தேன். இதை சிந்திக்கும் பொழுது பயப்பட்டேன். ஆண்டவரே, நான் சொல்லுகிற வார்த்தையிலே 1% பொய் இருந்தா, அறப்பொய், வெள்ளை பொய், அண்ட புழுகு, இப்படிலாம் பொய்க்கு பல அர்த்தங்களை சொல்றாங்க. ஆனா விசுவாசி யாரப்போ? விசுவாசி யாருங்க? நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? உள்ளத்தோடு கர்த்தர் பேசுகிறாரா? இன்றைக்கு அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் சொல்லுகிறதற்கு ஏற்றபடியாக வாழ எனக்கு கிருபை தாங்க. நான் ஒரு பொய்யனாய் வாழ விரும்பல. என்ன காரணம் தெரியுமா? ஐக்கியம் யாரோடு? யாரோட ஐக்கியம்? ஒளியில் வாசமாய் இருக்கிற தேவனோட ஐக்கியம், ஒளியாய் இருக்கிற தேவனோட ஐக்கியம். ஆனா என்ன செய்யறப்போ? எப்படிங்க முடியும்? ஒளியிலே நடக்கிறேன், ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இருளிலேயே நடந்துகிட்டு இருந்தா அது ஆண்டவருக்கு கூட புரியாத ஒரு புதிர் போல. எனக்கு அது புரியல, நான் சொல்லுகிறேன். எனக்கு அந்த வார்த்தை, அந்த ஒளியில் என்ற வார்த்தை வந்ததுனாலே அதை மட்டும் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அது 2:9 என்ன வாசித்தோம்? ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இப்போ இருளை குறித்துள்ள வார்த்தை வந்தது, ஒளியை குறித்தும் அவர் சொன்னதை பார்த்து நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லுகிற சில வசனங்கள் யோவான் சுவிசேஷத்தின் இப்போது வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்கள், தயவு செய்தனோடு கூட அந்த சுவிசேஷ பகுதிக்கு வாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம். இதை நீங்கள் எழுதி வைத்தாலும் சரி, மனதில் பதித்தாலும் சரி, புரிந்து கொள்வது ஒன்றுதான். நாம் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். It is impossible to have fellowship with the light and to walk in the darkness. Is it possible? ஆனா பாசிபிள்னு சொல்றார். அப்போ பாசிபிள் அல்ல என்று சொல்வதற்கு காரணம், நீங்க பொய் சொல்றீங்கன்னா. பொய் சொல்றீங்க. You are not in fellowship with the light. If you were, then you should surely walk in the light. அதான் அங்கே ஆர்குமெண்ட் பண்ணுகிறார், சொல்லுகிறார். வாசிப்போம் 1:9. Who is Jesus Christ? ஒரு ஆள் வாசி.
இங்கே வாசிக்கலாம் loudly please. He is the true light. அதான் அங்கே சொல்லுகிறார். Jesus Christ is a true light and he has come into the world to lighten the world and the human beings. மனிதர்களை ஒளிமயமாக்குவதற்காக வந்த ஒளி விளக்கு என்று அவரை குறித்து சொல்லுகிறார். அடுத்த வசனம் வேகமாய் வாசியுங்கள். அடுத்ததாக யோவான் 1:9, 3:19, 20 இதையெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம், தியானிக்கலாம். 3:19, 20 ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் 20 பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான். Light has come into the world, but people are hesitating to come into the light. இல்லையா? அதன வாசித்தோம். ஒளி உலகத்துல வந்திருக்கு, ஆனா ஒளியினிடத்துல வர்றதுக்கு ஜனங்களுக்கு பயம். நீங்க ஒருவேளை இந்த பழைய ஏதாவது நடந்து போகும் பொழுது அல்லது உங்க வீட்லயோ ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு கல்ல, ஒரு பரந்த ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோ, திடீர்னு போய் ஒரு கடப்பாறை எடுத்து அந்த கல்லை மேல தூக்கி இப்படி போடுங்க. தூக்கி போட்டா என்ன தெரியும்? கீழே நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் அங்க இருக்கு. அந்த கல்லை புரட்டின உடனே வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லை, வித்தின் சம் மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ் என்ன நடக்கும்? நீங்க பார்த்த பூச்சி புழுக்களை எங்க இருக்கும்? அடுத்த கல்லுக்குள்ள போயிருக்கும். ஏன்? வெளிச்சம் வந்த பொழுது என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அடுத்த இருள் எங்கே? அடுத்த மறைவிடம் எங்கே? என்ன காரணம்? கண்டுபிடிக்கப்பட்ட பயம். அப்ப வெளிச்சத்திற்கு ஏன் வரல? தங்கள் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று அவர்களுக்கு தெரியும். பட் இட் ஹாஸ் நாட் பீன் எக்ஸ்போஸ் so far. இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படல. பட் when they enter into the light, what will happen? அவங்க ட்ரூ கலர் வெளியே வந்துடும். இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறதுக்கே காரணம் because he is light. He was the exposure of darkness. அதாவது அதை eliminator of darkness. அதனால தான் வரல. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே 8ஆம் அதிகாரம் 12, 9:5, 12:35. இதெல்லாம் ஏற்கனவே நாம் படித்ததுதான். 8:12, 8:12 and 9:5, 12:35. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை, இதெல்லாம் உண்மைதானா? ஆனா யோவான் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும், அப்படிதானே வாசித்தோம், தன் சகோதரனை பகைக்கிறான். அப்ப ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லுகிறோம், சரிதான், ஏன்னா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். போதும். அடுத்தது 12:35. சீக்கிரமா படிக்கலாம். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் நடப்படாதபடிக்கு ஒளி உங்களோட இருக்கையில் நடவுங்கள். See how clear the words of the Lord Jesus Christ. Who is he? Who is he என்று கேட்டப்போ யோவான் என்ன சொல்றாரு? அவர்தான் வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபொழுது உண்டானவர் அல்ல. இவர் வெளிச்சமாகவே இருந்தவர். தேவன் ஒளியாயிருப்பது போல குமாரனும் ஒளியாயிருக்கிறார். அவர் உலகத்திற்கு வந்த பொழுது உலகத்தை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் வந்தார். எதற்காக? மனிதனுக்குள் இருப்பது இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துவதற்காக. தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நம்முடைய சுபாவம் இன்னதென்று நமக்கு சொல்ல வேண்டுமானால் we need light. அந்த டிவைன் லைட் என்ன? அதான் இயேசு கிறிஸ்து. இது கன்வின்சிங் லைட், கன்விக்டிங் லைட். இதுதான் அங்கே இயேசு கிறிஸ்துவானவர். ஆகவே இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் ஒளி பிரபாவம் என்று சொல்லலாம். அந்த வெள்ள the flood light என்று சொல்வார்கள் அல்லவா, உலகத்தை மொத்தமா இடிமின்னல் போல பிரகாசிப்பிக்கக்கூடிய அனந்தமான வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவானவர். ஆனா அந்த வெளிச்ச உலகத்தில் வந்திருந்தும் என்ன செய்யல ஜனங்க? they were hesitating come unto him. ஆனால் அவர் கூப்பிடுகிறார், வா. சீசர்களை அழைத்தார். சீசர்களை பார்த்து சொன்னார், நான் உலகத்து ஒளியாயிருக்கிறேன். அப்ப சொல்லல. மலைப்பிரசங்கம் என்ன சொன்னாரு? மலைப்பிரசங்கத்தில் என்ன சொன்னார்?
நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கும் மலப்பிரசு சொன்னாரா? நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள். அப்புறம் நீங்க வேறு யாரு? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். வெளிச்சமும் உப்பும் நீங்க. எப்படி? இதனால நீங்க வெளிச்சத்திற்கு வந்துட்டீங்க. Your light is only a reflection of the light of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இருப்பதினாலே அவருடைய முகத்தில் வருகிற வெளிச்சம் உங்க மேல் தட்டி நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிறீங்க. கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் தான் நீங்க பிரகாசிக்கிறீர்கள் என்று பொருள். நான் வேகமாய் முடிக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்கிறேன். பவுலடிகள் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? அதை குறித்து வாசித்து இன்றைக்கு இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 11. எபேசியர் 5, 8 முதல் 11. கவனிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள். Now you are the light in Christ. Walk as if you are the children of light. இங்க ஆவியின் கனி என்று சொல்லுகிறது the fruit of the light. அந்த ஆவி என்ற சொல்லை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு லைட் என்றும் the light, fruit of the light. What is it? அது என்ன? சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கக்கூடிய கனிகளை கொடுக்கக்கூடிய ஒளியின் கனிகள். அப்ப நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்கிறார். வாசித்து முடித்தோமா? அதனுடைய 11 வரைக்கும் வாசித்தோம். போதும். வாசித்த பொழுது உங்களுக்கு தெரிந்து நினைக்கிறேன். We were dark, we were not only in darkness, we were darkness. என்ன அர்த்தம் அதற்கு? நாம் அந்தகாரமாயிருந்தோமா? ஒருவேளை என்ன பார்த்து அப்படி சொல்லலாம். கொஞ்சம் அதனால கருப்பா இருக்கிறதுனால இருட்டுக்குள்ள போனா இல்லை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்ன சொல்லுகிறார்? நீ இருட்டுக்குள்ள இருந்து மட்டுமல்ல, நீதான் டார்க். என்ன அர்த்தம் அதுக்கு தெரியுமா? You were the source of darkness. You were the source of darkness. உன்னிலிருந்து இருள் தான் வியாபித்தது. நீ இருளை கொடுக்கக்கூடியவராயிருந்தாய். ஆனா இப்பொழுது என்ன நடந்தது? 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுகிறார்? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இல்லையா? 1 பேதுரு 2:9. 1 Peter 2:9 என்ன சொல்லுகிறது? அன்றியும் அப்படி வசனம் இருக்கா? நீங்களோ அறிவிக்கும்படி என்று வாசிக்கிறோம். அப்ப நாம் யார்? எங்கிருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம். இப்பொழுது மார்வலஸ் லைட், ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வந்தவர்கள். அப்ப நாம் என்ன செய்யணும்? நாம் ஒளியின் பிள்ளைகள், ஒளிக்குள்ளாக வரவழைக்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். Now we have the fellowship with the light. வெளிச்சத்தோடு ஐக்கியமாக இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய முடியும் நம்மால? You can only walk in the light. When you walk with the light, you are light. இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியோடு கூட நீங்கள் பயணிக்கிறதா இருந்தா நீங்களே வெளிச்சமாய் மாற முடியும். இது வேதத்தினுடைய கூற்று. இன்றைக்கு என்ன பாடம் அல்லது என்ன ஒரு நடைமுறை சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம்? பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அதல்ல நான் கேட்டது. What is the practical lesson we learned today? நான் ஏற்கனவே கொடுத்த தலைப்பு என்ன? Live to prove what you say is true. நீ சொல்வது உண்மைதான் என்பது ஊரறிய வேண்டுமானால் அதற்கேற்றபடியாக நீ வாழணும் என்று சொல்கிறார். 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, நான் யார் என்று கேட்டால் என்ன சொன்னேன்? முதலாவது, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். நீ சாதாரண சொல்லுவாங்க இல்லையா? tell about your friend, then I'll say what you are. அப்படி சொல்லுவாங்க இல்லையா? உன்னுடைய நண்பன் யாருன்னு சொன்னா நான் நீ யாருன்னு சொல்றேன் என்று சொல்வார்கள். With whom you have fellowship, tell me, then I can say who you are. நாம் தெய்வத்தோடு ஐக்கியப்பட்டோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமா? அவரோடு ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமா என்று சொன்னால் அண்டர் ஒன் யோக், ஒரே நுகத்திற்கு கீழாக என்று சொன்ன அர்த்தம் என்ன? There is communication between these two. If you are come under one yoke, you cannot be separated. You walk together, you commune together, you think together, you turn together. எல்லா
அவரை போல் அவருடைய கூட பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பக்தர்கள் நோவாவை போல, அதை போல ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஐக்கியம் நமக்கு உண்டா? இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மோடு ஐக்கியப்பட்டவன், நான் உம்மோடு ஐக்கியப்பட்டவன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் உம்மோடு ஐக்கியப்பட்ட எனக்கு இந்த வசனத்தை வாசித்திருக்க வேண்டும். அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கு அவிசுவாசியோடு பங்கேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, வேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமேது, இசைவேது. இந்த வசனம் அதைத்தான் கடைசியாக சொல்ல வேண்டும் விரும்பினேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கேட்ட வசனத்துக்கு உண்டதாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து இந்த பகுதியில் தியானத்தை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கற்ற பாடங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம்.